ப்ரோ ஒன் டே ஃபுல்லாக வித்தியாசமாக தோசை சுட்டு சாப்பிட்டு காமிங்க. தோசை வேணா சொல்லாங்க, ஆனால் வித்தியாசமாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிச்சிட்டா போச்சு. பார்த்தீங்கன்னா தேவையான தோசை மாவு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ காலையில் பார்த்தீங்களா வேப்பந்தலையில் தான் தோசை விட போகிறோம். இப்போ பார்த்தீங்களா வேப்பந்தலையை பொரிச்சிட்டோம். வேப்பந்தலையை பார்த்தீங்களா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைகளை எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தோசை ஷேப்பில் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கு மேலே பார்த்தீங்களா வேப்பந்தலை நம்ம அரைச்சி வச்சு வேப்பந்தலையை ஊற்றிக்கிட்டோம். தோசை பார்க்கறதுக்கு வேணால் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை சாப்பிட முடியுமா என்னன்னு தான் தெரியல. பார்த்தீங்களா வேப்பந்தலையில் தோசை சுட்டுட்டு வந்தாச்சு. இதை இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுங்கிறத சொல்கிறாங்க. பார்த்தீங்களா சாப்பிடவே முடியல. என்ன தான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் கசப்பாசம் மூக்கு தொலைக்குது, கும்பிட்டு வருது. 3 hours later. அதே இடத்துல பாத்தீங்களா எங்க வீட்டுல கொஞ்சமா பிஸ்கெட் இருந்துச்சு. அந்த பிஸ்கெட் பாத்தீங்களா தூளா நுணுக்கிட்டேன். எப்படியும் கொஞ்சமா தோசைகள் மேல மாவு ஊத்தி அதுக்கு மேல பாத்தீங்களா இந்த பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பாத்தீங்களா பிஸ்கெட்ல தான் தோசை விட்டுருக்கோம். இதை இப்ப சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுங்கிறத சொல்றேன் வாங்க. இதுக்கார பாத்தீங்களா ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு. 1 hour later. சாயங்காலமா பாத்தீங்களா எங்க வீட்டுல ஒரு நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சுங்க. அந்த முட்டையை பாத்தீங்களா உடச்சு ஊத்திட்டு மிளகாய் தூள் உப்புலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. அப்புறம் ஒரு கரண்டி மாவு ஊத்திட்டு நம்ம கலக்கி வச்சு முட்டையை ஊத்திட்டோங்க. தோசை பாத்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் தோசையும் சாப்பிட்டு இந்த தோசை பாத்தீங்களா இருக்கிற தோசையிலே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இதோட பாத்தீங்களா டாஸ்க் முடியாது. அடுத்த டாஸ்க் எல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.